வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபோர்டேபிள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு யூடியூபோட கிளைண்ட் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். அந்த கிளைண்ட் ஆப் வேறு எதுவுமே இல்லை, இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த நியூபைப் ஆப் தான் நல்லா சுற்றுறேன். இந்த நியூபைப் ஆப் தான். இந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஏபிகேன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விட்றாதீங்க, கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. அதில் டவுன்லோட் ஏபிகேன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, அது உங்களுக்கு டுட்டோரியல் வேணும்னா இப்போயே பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டவுன்லோட் ஏபிகேன்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே எப்படி ஒரு பாப்பப் வரும். அந்த பாப்பப்பில் ஓகேன்ற பட்டன் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ டவுன்லோட் பண்ண விரும்பல. ஓகே, நம்ம ஆப்பை போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி மேலே ஆல் பட்டனை கொடுத்துக்கோங்க. நம்ம நாளைக்கு போகிற ஹேக்கிங் ஆப் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் அதை பண்ணிக்கோங்க. நாளானிக்கு போகிற ஹேக்கிங் ஆப்பும் வேணும்னா அதையும் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இந்த யூடியூபுக்கு யூஸ் பண்ணுற ஆப் எல்லாமே இந்த லைனாக வச்சுருக்கேன். இது ஒன்று தான். ஓகே, பவர் டைரக்டர் அது வந்து நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ கீழே ஒரு பாப்பப் வருது. அந்த பாப்பப் அது வந்து எப்படி வந்து நம்ம வீடியோக்குள்ளே கொண்டு வரதுன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேலே ஒரு ஐ பட்டன் தரேன். அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோ இருக்கும். ஓகே, க்ரோம் வந்து யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணேன். A to Z ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். YT ஸ்டுடியோ தம்ப்நெயில் கிளிக் பண்ணேன். அப்புறம் எடிட்டிங் பண்ணேன், அனாலிட்டிஸ் பார்க்க. யூடியூப் வந்து வீடியோஸ் அதுலேயே அப்லோட் பண்ணுவேன். அதுலேயும் சில இது பார்ப்பேன். கேன்வா வந்து தம்ப்நெயில் எடிட் பண்ணுறது. இந்த கேன்வா ஆப்ளிகேஷனை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வியூஸே போல் ஷேர் பண்ணி விடுங்க. மேலே ஒரு ஐ கார்டு வரும் பாருங்கள். அந்த ஐ கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ கூட்டு போவோம். இப்போ கிளிக் பண்ணாதீங்க, அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்புறமா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் கட்டு. அது பார்த்தீங்கன்னா பவர் ரேக்கில் வர அந்த வாட்டர் மார்க்கை கட் பண்ணுறது நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ அந்த ஆப் வந்து இதுவும் என்னோடய யூடியூப்பில் வந்து சேர்த்துக்குச்சு. நியூபைப். இதில் வந்து நான் எல்லா மியூசிக்கும் வந்து இதில் தான் ஏற்றி இம்போர்ட் பண்ணி பண்ண போகிறேன். ஓகே, அந்த ஆப்பை பற்றி நம்ம போய் பார்த்துடலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சீக்கிரமாக வரும் அப்போ தான். ஓகே, எடுத்தோடனே இந்த மாதிரி இங்கிலீஷ்காரங்களோட இது தான் இருக்கும். நம்ம தமிழ் தோறனா ஒன்றும் இல்லை, சர்ச் பாரை தொட்டிங்கன்னா எல்லாத்தையும் போடுங்க. ஓகே, நம்ம ஃபோர்டேபிள் நம்ம சேனல்லே போடுவோம். போட்டு 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை செக் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேயே நம்ம சேனல் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒருத்தங்க மட்டும்தான் ஃபோர்டேபிள்னு சேனல் வச்சுக்கோம், யூனிக்காக இருக்குது வச்சுருக்கோம். ஓகே, வந்துருச்சு. இதில் சப்ஸ்கிரைப் கொடுத்தாலும் சப்ஸ்கிரைப் ஆகாது. இது கிளைண்ட் ஆப்பே தவிர அது அப்படியே வராது. ஓகே, இதில் பாப்பப் பேக்ரவுண்ட் ப்ளே ஆல் நான் எல்லாத்தையும் விளையாடியாக சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து அந்த ஐ பட்டனுக்கும் இந்த வீடியோ தான் நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க. ஓகே, லோட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஆட் டு அதெல்லாம் வந்து வேறு. பேக்ரவுண்டு பாப்பப் டவுன்லோட் 3 தான் முக்கியம். பேக்ரவுண்ட் வந்து தொட் பண்ணி ப்ளே பண்ணோன்னா ஒன்றும் இல்லை. அந்த வீடியோ நீங்கள் போகிற வீடியோவை எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க, நான் வந்து பார்க்குறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துருச்சு. சவுண்டை கம்மி பண்ணி. ஓகே, இப்போ அடுத்து பேக்ரவுண்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இங்கே ஒரு பாப்பப். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டுருக்கு. இது ஒரு நல்ல ஒரு இது தான். அடுத்து பாப்பப் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஓகே, இதை பார்த்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னா இதை ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க, ராங் ஒரு கையில் தட்டுங்க. அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா ஓடி போயிட்டாச்சா? ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் எப்படி பண்ணுறது பார்த்துக்கலாம். டவுன்லோட் அதை கொடுத்தீங்கன்னா 3 காமிக்கும். வீடியோ ஆடியோ கேப்ஷன்ஸ் 3 ஆப்ஷன் காமிக்கும். இல்லை கேப்ஷன்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு தெரியல, ஆனால் வீடியோ ஆடியோ பக்காவாக ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லலாம். வீடியோ வந்து 360 நீங்கள் போட்டிருக்க குவாலிட்டியை ஆட்டோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து 360p 17 MB கொடுத்துருக்கு. அதே வச்சுக்கிறேன். ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா 160 kbps இருக்குது. த்ரெட்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியல. கேப்ஷன்ஸ் ஒர்க் ஆச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே, ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணதால ஓவர் ரைட் கேட்குது. நான் சரி ஓவர் ரைட்டே கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பாரு அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். நியூபைப் டவுன்லோடிங்கிற மாதிரி கேட்கும். இல்லை நான் இப்போ அந்த டவுன்லோடிங்கை போய் செக் பண்ணலாம். இப்படி ஹோம் ஸ்க்ரீன் வந்துட்டு
இதை தொட்டுட்டு டவுன்லோட்ஸுன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். குயிக்காக தான் டவுன்லோட் ஆகுது, ரொம்ப கம்மி எம்பியில் தான் டவுன்லோட் ஆகுது, பிரச்சனையே இல்லை. 9 MB 728 7072 814. ஓகே, ஸ்பீடாக தான் ஏறிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம அதை கிளிக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இந்த இதை கேட்டு வந்துடுங்க. வணக்கம், வெல்கம் டு போர்ட்டேபிள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு யூடியூப். ஓகே, கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி தான் ரொம்ப கிளியராக அதில் இருக்க மாதிரியே இந்த ஆப் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அடுத்து நம்ம வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்த்துடலாம். அதே போர்ட்டேபிள் சேனல்ஸ் நம்ம சேனல் வந்துடும், அதுக்குள்ளே போகிறோம். அதே வீடியோ அதே டவுன்லோட். ஆனால் இதில் ஒரு மாற்றம் என்னன்னா வீடியோன்றதை கொடுத்து ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தோன்னே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, நம்ம டக்குன்னு அந்த டவுன்லோட்ஸ்குள்ளே போயிடலாம். டவுன்லோட்ஸ்குள்ளே போனால் இதுவும் கொஞ்சம் 17 MB என்னால் ஸ்பீடாக தான் ஏறுது. ஓகே, நம்ம ஒரு கட் கொடுத்துட்டு ஃபுல்லாக ஏறோன்னே காமிக்கிறேன். ஓகே, 98% ஏறிச்சு, 100 ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ அந்த வீடியோ தொட்டு பார்க்கலாம். சவுண்டு இருந்தால் கம்மி பண்ணுறோம், கவலைப்படாதீங்க. ஓகே, ப்ளே கொடுத்துட்டேன். கொஞ்சம் லோட் ஆகணுன்னே வந்துடுச்சு. ஓகே, வீடியோ கேளுங்க. போர்ட்டேபிள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு யூடியூபருக்கு தேவையான ஒரு பாப்அப் சப்ஸ்கிரிப்ஷன். இது வந்து ஓகே, நாங்கள் யூடியூப்பில் எப்படி பார்க்குறோமோ அது குவாலிட்டி கம்மியாகி வரும். ஆனால் இது குவாலிட்டி கம்மியாகலாம் வராது, ஒரே ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியாக தான் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து யூடியூப்பில் போகிறதெல்லாம், அதனால் நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். கேட்டுட்டு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். நிறைய வந்து டெக் நியூஸஸ் அண்ட் டெக் ஆப்ஸ், ஹேக்கிங் ஆப்ஸ்லாம் நம்ம போட போகிறோம். ஹேக்கிங் ஆப்ஸ்லாம் போட்டால் ரொம்பவே ரிஸ்க்கு, அதுக்காகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். இந்த ஆப்பில் ஏதாவது டவுட் இருந்தால், இந்த ஆப் பற்றி ஏதாவது டுட்டோரியல் இல்லைன்னா மேலே எல்லா ஐபர்னு கொடுத்துருக்கேன். பவர் டைரக்ட் ஒரு ஆப் மட்டும்தான் நம்ம போடல, பவர் டைரக்ட் அண்ட் A2Z ஸ்க்ரீன் ரெக்கார்டர். இன்னொன்று மேலே ஒரு போல் ஒன்று வரும். இப்போது இந்த போலை கிளிக் பண்ணிங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். அது வந்து கண்டிப்பாக பண்ணலாம் இருக்குது, ஆனால் அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது எல்லாமே நான் பார்த்து சொல்கிறேன். அடுத்த வீடியோ வேணுமா வேணாமான்னு போட்டு கேட்டிருப்பேன். அதில் வேணும்னா வெஸ்டர்ன் கொடுங்க, வேணாம்னா நோன் கொடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப், ஸ்டே செக்யூர்.